ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில கம்மியான கிரேடியன்ஸ் தான் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு நிறைய கிரேடியன்ட் வேணும் அப்படின்னா அதை நம்ம கஸ்டம் கிரேடியன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கவனமாக பாருங்கள். முதல்ல நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம ஒன்ஸ் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட உடனே கிரேடியன்ட் டூல் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் G அப்படிங்கிற அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் டூல் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேடியன்ட் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரேடியன்ட் டூல் ஆக்டிவேட் பண்ண பிறகு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எடிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த எடிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேடியண்ட்டோட அந்த ஐக்கான் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேடியன்ட் எடிட்டருக்கான அந்த பாப்அப் விண்டோ வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த விண்டோவில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா கிரேடியன்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு நிறையா காமிக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவும் கம்மியான கிரேடியன்ட் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை எப்படி நிறையா இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் கிரேடியன்ட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிரேடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். WinRAR ஃபைலில் இதுதான் அந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா WinRAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த WinRAR ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே அப்படிங்கிறது கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேர் ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஃபோல்டராக உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு நீங்கள் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு 50 கிரேடியன்ட் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லா கிரேடியண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து 1 by 1 இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை WinRAR ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம கிரேடியன்ட் டூலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எடிட்டுக்கு கீழே கிரேடியன்ட்டோட ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரேடியன்ட் எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓகே கேன்சல்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு உங்களோட டவுன்லோட் லொக்கேஷன், அதாவது நீங்கள் கிரேடியன்ட் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் வந்துட்டு டவுன்லோடில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கஸ்டம் கிரேடியன்ட் அப்படிங்கிற அந்த டவுன்லோட் பண்ண இடத்த ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு கிரேடியண்ட்டாக தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை கண்ட்ரோலையோ இல்லை ஷிஃப்ட்டையோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் ஃபைல்ஸை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செலக்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு கிரேடியன்ட் ஃபைலாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் கிரேடியன்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த லோடுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரேடியன்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் இந்த லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. இந்த டவுன்லோட் லொக்கேஷனுக்கு போகிறீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதுக்கு கீழே உள்ள கிரேடியன்ட், அதாவது 2வது கிரேடியன்ட், இப்படி ஒவ்வொரு கிரேடியண்ட்டாக நீங்கள் இந்த 50 கிரேடியண்ட்டையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 50 கிரேடியண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் எந்த கிரேடியன்ட் உங்களுக்கு தேவையோ அந்த கிரேடியன்ட் கூட நீங்கள் பர்டிகுலர் கிரேடியன்ட்டை வந்து கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த 50 கிரேடியண்ட்டுமே நான் 1 by 1 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரேடியன்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிரேடியன்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இருக்குது பாருங்கள். நமக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிரேடியன்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிரேடியன்ட் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு எம்டி டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேடியன்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கீபோர்டில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழ் பக்கமாக கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் வந்து கை எடுக்கக்கூடாது. எடுக்காமல் நம்ம மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு கையை எடுத்தோம் அப்படின்னா அந்த கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகிடும். மறுபடியும் பண்ணுற மாதிரிங்க கண்ட்ரோல் வச்சுட்டு கொடுத்துட்டு கிரேடியன்ட் டூலை பிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே கிளிக் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் கர்சரை கொண்டு போயிட்டு கர்சர்லேருந்து நம்ம கை எடுக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கை எடுக்காமல் மேலே போய்ட்டு கை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம கிரேடியன்ட் அப்ளை பண்ணணும். நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு கிரேடியண்ட்டை நான் அப்ளை பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. ஆல்ரெடி நம்ம கிரேடியன்ட் டூலை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கிரேடியன்ட் எடிட்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தடவை வேறு ஒரு கிரேடியண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன்.
கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் கொண்டு போய்ட்டு கை எடுத்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கிரேடியன்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரேடியன்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவோட தம்ப்நெயில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம், பிஸ்னஸ் கார்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். அது தவிர வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கிரேடியன்ட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.